ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நான் வந்து சோப் செய்யும் வீடியோ போட போகிறேன். இதுக்கு வந்து மெயின் பொருள் வந்து குப்பைமேனி தழை. இது வந்து மெயினாக வந்து இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து இந்த கொசு கிடச்சிருச்சுனாக்கா உடம்பெல்லாம் அரைக்கும், பிள்ளைங்களுக்கு தாங்க முடியாது. அப்போது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலத்தில் வந்து இந்த குப்பைமேனி தழையும் வேப்பலையும் மஞ்சளும் அரைச்சி கை காலெல்லாம் பூசி விடுவாங்க. பூசி விட்டு தண்ணி ஊற்றிட்டாக்கா குழந்தைங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா ஆகிடும். ஆனால் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த சோப்பே ரெடி பண்ணலாம். எப்படின்னாக்கா, இந்த குப்பைமேனி தலையை வச்சு சோப் ரெடி பண்ணலாம். இது குப்பைமேனி தலையும் போட்டு ரெடி பண்ணலாம். அது இல்லைன்னா இந்த பவுட்ரு வந்து கிடைக்கும். இந்த பவுடரும் வச்சு போட்டு ரெடி பண்ணலாம். இதுக்கு மெயினாக வந்து இந்த குப்பைமேனி தான் மெயின். அதுக்கப்புறம் வேப்பலை. இதுக்கு நம்ம வந்து துளசி வீட்டில் இருந்தால் துளசியும் சேர்த்துக்கலாம். இந்த 3 இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து சோப்பு செஞ்சு பயன்படுத்தினாக்கா அந்த அரிப்பெல்லாம் நிச்சயமாக வந்து நல்லபடியாக குணமாகுது. இது ஆல்ரெடி நான் நிறைய பேருக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன். அவங்க வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லியிருக்காங்க. திரும்பியும் எனக்கு வந்து அந்த சோப் செஞ்சு தாங்கன்னு கூட சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ வந்து இந்த மெடிசன் சோப் வந்து எப்படி செய்யணும் என்னன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன், பாருங்கள்.